இன்னைக்கு 12ஆம் தேதி சோலார் கிளப்ஸ் பற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெர்மனியில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? லொகேஷனை பொறுத்து ஜெர்மன்லேயும் 85% 90% வரைக்கும் இன்றைக்கு சன் கவர் ஆகும். எங்கட NRVல ஈவினிங் 7:18 அந்த மாதிரி ஈவினிங் போல் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லோலியாக சன் வந்து கவர் ஆகிறது. நீங்களும் அந்த எக்லிப்ஸ் பார்க்கணுமெண்டா நார்த் வெஸ்ட் பக்கமாக பில்டிங்ஸ் ட்ரீஸ் அந்த மாதிரி கவர் ஆகாமல் ஓப்பன் பிளேஸில் நீங்கள் போனீங்கன்னாண்டா அழகாக பார்க்க முடியும். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு சன்னை டைரெக்டாக பார்க்காதீங்க. ஈவன் 90% சன் கவர் ஆகிட்டு தானே 10% தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அந்த 10% கூட எங்களுக்கு தெரியாமலே எங்களில் இருக்கிற ரெட்டினாவை வந்து டேமேஜ் ஆக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப டேஞ்சரஸ். தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக கண்ணாடி விற்கிறாங்க. ஏன்னா அதில் உள்ள ஃபில்டர் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம கண்ணை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் ஆப்டிஷியன் கிட்ட இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கலாம். டெய்லி பார்க்க கிடைக்காது இல்லையா? பட் சேஃப்டி ரொம்ப முக்கியம், அதை மறந்துடுறேன். ஸோ நீங்கள் சேஃபாக என்ன சொல்ல எக்லிப்ஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா NRVல அப்சர்வேஷன் இவெண்ட்ஸும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேர்லில் ஃபர்ஸ்ட் வாட்டர் மென்ஷன்கிளாப்பா சோலிங்கன் அந்த மாதிரி இடங்கள்ல அப்சர்வேஷன்ஸ் இவெண்ட் நடக்குது. ஸோ உங்களோட பக்கத்தில் நியர்பை எங்கெங்க இவெண்ட்ஸ் நடக்கிறன்றே அப்படியே செக் பண்ணிக்கொள்ளுங்க. சோலார் எக்லிப்ஸுக்கு அப்புறம் அதே நைட்டு பெர்சியட்ஸ் மீட்டர் ஷவரும் இருக்கு. தமிழ்ல சொன்னா எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம் அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இருக்கு. அது பார்க்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து இந்த லைட்டான இடங்கள் சிட்டிக்குள்ள இல்ல வீட்டுக்கு மேல இப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. அதுக்கு நீங்க ரொம்ப ஓப்பனா இருக்கு பொல்யூஷன் கம்மியான இடங்களுக்கு தான் நீங்க போகணும். இங்க NRVலன்னா ஐஃபில் ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரான வியூ கிடைக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. எரி நட்சத்திரம் பார்க்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்ணாடியோ டெலஸ்கோப்போ அதெல்லாம் தேவையில்லை. நீங்க அப்படியே வானத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். அண்ட் ஜெர்மன்ல ஆக்சுவலி ஒரு பிலீஃப் இருக்கு. நீங்க எரி நட்சத்திரங்களை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு விஷ் பண்ணீங்கன்னா அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல பார்ப்போம்.